வெல்கம் டு சதீஷ் கேஜஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுற மிஷின். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வந்து கமிஷனிங் ஒர்க் பார்ட் 1 போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2. இப்போ எலக்ட்ரிக்கலோட கண்ட்ரோல் ஒயரிங் அண்ட் பவர் ஒயரிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் செக்அப் பண்ண வேண்டியது மட்டும் தான் பாக்கி இருக்குது. இது வந்து பேரல் ஹீட்டர்ஸு, இதெல்லாம் வந்து சர்க்குலர் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் வந்து 2.5 கிலோவாட் கிட்ட இருக்கும். இதில் வந்து ஹீட்டர்லேருந்து அதுக்கு வர கேபிள் எல்லாமே புதுசாக லே பண்ணியிருக்கு. 4² கேபிள் ஹாட்லைன் பைப்பில் வந்து லே பண்ணியிருக்கு. இதெல்லாம் வந்து ஓப்பன் கான்டாக்டரு. இதுதான் வந்து இந்த ஹீட்டர்ஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான கான்டாக்டர் வந்து இதுதான். இதில் வந்து ஒரு காயில் சப்ளைக்கு வந்து இது டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து தெர்மோஸ்டாட்னு சொல்லுவோம். இது என்ன கான்செப்டில் ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு அயன் பாக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சதுக்கப்புறம் அதுவே ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆகலாம். அந்த மெத்தடில் தான் இந்த இதுவும் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நாங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கல. நான் தெர்மோஸ்டாட் மூலமாக ஒரு கான்டாக்ட் ஆனதெல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் நான் வந்து பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரு எஸ்எஸ்ஆர் வந்து டெம்பரேச்சரை அதாவது தெர்மோகப்பிள் மூலமாக ஆன் ஆஃப் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஓல்டு மெத்தடு. இப்போ இதுதான் வந்து எல்லா பேனலுக்கான மெயின் இன்கமிங்கு. இது வந்து 100 ஆம்ஸு. இப்போ இதில் வந்து கீழே மெயின் இன்கமிங் கொடுக்கணும். நான் இன்னும் அது கொடுக்கல. அடுத்து இந்த பேனலோட அவுட்லைட்டோட ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுவாக பிரியுது. ஒன்று ஹீட்ரு பேனல், இன்னொன்று வந்து மோட்டர் பேனல். ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டருக்கு வந்து 100 ஆம்ஸ் எம்சிபி, அப்புறம் பேபி பிளான்ட்டுக்கு வந்து 32 ஆம்ஸ் எம்சிபி போட்டிருக்கு. இப்போ 100 ஆம்ஸ் எம்சிபிலேருந்து இந்த மதர் பிளான்ட்டோட ஹீட்ரு பேனலுக்கு வந்து கொடுத்துருக்கு. இது வந்து பேபி பிளான்ட்டோட ஹீட்டர் பேனல். இதில் வந்து எல்லாமே கான்டாக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து க்ளோஸ்டு டைப் கான்டாக்டரு. மதர் பிளான்ட்டில் இருக்கிறது வந்து ஓப்பன் டைப்பு. இதுலேயும் வந்து ஆன் ஆஃப் வந்து தெர்மோஸ்டாட் மூலம் தான் ஆன் ஆஃப் ஆகுது. அடுத்து மோட்ரு பேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் மோட்டருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. இதுலேருந்து வந்து டியூவல் ஸ்டார்டருக்கு போகுது. அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பேபி பிளான்ட்டோட மோட்டரோட சுவிட்சு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்டார்டர் தான். 15 HP மோட்டருக்கே வந்து டியூவல் ஸ்டார்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் டேட்டாக கொடுக்கணும். ஆனால் இதே வந்து டியூவல் ஷாட்லேயே வந்து ரன் ஆகுது. ஏன்னா கியர் பாக்ஸ் மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து டியூவல் ஷாட்ரே ஓகே தான். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல், என்ன மேக்குன்னு கூட தெரியல. ஆனால் இது வந்து 15 HP மோட்ரு. இதில் வந்து மேக்ஸிமம் 28 வரைக்கும் செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட்டர் மோட்டருக்கான டியூவல் ஸ்டார்ட்ரு. இது வந்து 10 HP பேபி மோட்டருக்கான ஸ்டார்ட்ரு. இதில் வந்து 13 ஆம்ஸ் ஓஎல்ஆர் செட்டிங் வச்சுருக்கு. இப்போது 10 HPக்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக டியூவல் ஸ்டார்ட்டே கொடுக்கலாம். அபவுட் 10 HPக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் டெல்டா கொடுக்குறது வந்து ஒரு சில இடத்துக்கு கேப்பபுளாக இருக்கும். ஒரு சில இடத்துக்கு நீங்கள் டியூவல் ஸ்டார்ட்டே கூட கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஒரு கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. பெல்ட்டு புள்ளியில் கனெக்ட் ஆகிட்டு கியர் பாக்ஸ் வந்து ஒரு கப்ளிங் மூலமாக இந்த சிங்கிள் ஸ்க்ரூ வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் சிங்கிள் ஸ்க்ரூ. இது வந்து மெயின் பீடிங் பேரல்னு சொல்லுவாங்க, அதாவது மெயின் பீடான்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து அந்த பேக்கெல்லாம் வந்து த்ரூ பண்ணுவாங்க. இந்த டெம்பரேச்சர்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பேக் பெல்ட் ஆகி இந்த இடத்துக்கு வரும். இதுதான் வந்து ஸ்க்ரீன் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ரீன் சேஞ்சரில் வந்து ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணி அந்த மெஷ்ஷை மாற்றுவாங்க. இதுலேருந்து வர்றது வந்து நூடுல்ஸ் மாதிரி வர்றது வந்து இந்த பேபி பிளான்ட்டில் வந்து என்ட்ராகும். அந்த பேபி பிளான்ட்டில் என்ட்ராகிற மெட்டீரியல் வந்து மறுபடியும் பேபி பிளான்ட்டில் வந்து கன்வே ஆகி இங்கே வரும். இங்கே ஸ்க்ரீனிங் ஆகி மோஸ்ட் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகிட்டு வர மெட்டீரியல் வந்து நூடுல்ஸ் மாதிரி வரும். அந்த மெட்டீரியல் அப்படியே வந்து இது வந்து கூலிங் டேங்க்கு. இந்த கூலிங் டேங்கில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. நூடுல்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கும். அந்த கன்வேயிங் மோட்டர் சுற்றுறதுனால இந்த இது வந்து மெட்டீரியல் வந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே போயிட்டு கட்டரில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து அப்படியே கட் ஆகிடும். அது கட்டான மெட்டீரியல் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுவாங்க. இது வந்து கண்ட்ரோல் சுவிட்சு. அதாவது இப்போ நீங்கள் மெயின் ஃபீடிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து ஆஃப் பண்ணணுன்றதுக்காக அங்கேயே பக்கத்தில் வச்சுருக்கு. இது வந்து பேபி பிளான்ட்டுக்கான கண்ட்ரோல் சுவிட்சு. டியூவல் ஸ்டார்டர் வந்து நீங்கள் அங்கேயே ஆன் பண்ணிக்கலாம், இங்கேயே வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு மெத்தடில் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து மோஸ்ட்லி வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 4 to 5 days ஆச்சு. நான் மோஸ்ட்லி ஈவினிங்கில் ஒரு 2 to 3 hours தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன். ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷினை வந்து லெவல் பண்ணி கீழே வந்து கட்டை அப்சர்வெலாம் வச்சுருக்கோம். இன்னும் பக்காவாக லெவல் பண்ணி பார்க்கல. லெவல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கணும். அப்போ எதனா வைப்ரேஷன் இருக்கா பார்த்துட்டு தான் இன்னும் லெவலிங்கை வந்து பக்காவாக இது பண்ணணும். அடுத்து இதை நான் ஆன் பண்ணும்போது அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.